எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு அயோடின் குறைபாடும் தைராய்டு பிரச்சனைகளும் பற்றி தான் நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி அரசு தொழுநோய் மருத்துவமனையின் உதவி இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். நேர்களே, அயோடின் குறைபாடும் தைராய்டு பிரச்சனைகளும் பற்றிய உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 227176 மற்றும் 227177 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலியமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சார், இப்போ நம்ம இன்னைக்கு அயோடின் குறைபாடு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அயோடின் அப்படின்னா என்ன சார்? ஏன் இந்த அயோடின் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது சார்? நம்மளுடைய உணவில் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம மேஜராக ஃபுட் ஐட்டம்ஸை கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அப்படின்னு தான் மூணாக பிரிப்போம். அதில் மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 20 விட்டமின் இருக்குது. நமக்கு டெய்லி சாப்பாட்டில் தேவைப்படக்கூடிய, உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய 20 விட்டமின் இருக்குது. அதுக்கு அப்புறம் 20 ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்றது இப்போ அதில் பார்த்திங்கன்னா, இப்போ கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸு, சல்ஃபரு, இந்தமாரி ஒரு 20 போல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் நமக்கு ரொம்ப முக்கியமான 3 பார்த்திங்கன்னா, அயோடின், ஜிங்க்கு, அயன். இது 3 ரொம்ப முக்கியமானது. இந்த 3 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் நம்ம ரொம்பவும் ப்ரோக்ராம் வழியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸை கான்சன்ட்ரேட். மற்ற நம்ம மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸு, டானிக்கில் சேர்ந்துடும் மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மற்ற இது 3 உடலில் மக்களுடைய உடலில் ரொம்பவும் பாதிக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்றதால இந்த அயோடின், அயன், அதை இரும்பு சத்து, இது அப்புறம் ஜிங்க்கு, இது 3த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இதில் அயோடின் பார்த்திங்கன்னா, இப்போ மற்ற எல்லாத்துக்கும், இப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரோட்டீனில் ப்ரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு உணவு குறைபாடு வந்ததுன்னா அவங்க சவலை குழந்தைன்றாங்கல்ல, குழந்தையுடைய உடலில் வெயிட்டு குறையிறது, தின்னாகிறது, ஹைட்டு இதாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம ப்ரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன். அதாவது ப்ரோட்டீனும் அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் சரியாக சேராததால் வரக்கூடிய மால் நியூட்ரிஷனில் நம்ம எந்த இது, அதேமாதிரி விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, நிறையா இது இருக்குது. ஒன்று குறைஞ்சா நம்ம அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை என்ன செய்ய முடியும்? சரி கட்ட முடியும். அதாவது மருந்து மாத்திரைகள் கொடுத்து சரி கட்ட முடியும். இந்த ப்ரோட்டீன், எனர்ஜி, அதாவது சாப்பாட்டில் உள்ள குறைபாடுகளையோ அல்லது விட்டமின் குறைபாடுகளையோ ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி, திருப்பி மருந்து மாத்திரைகள் கொடுத்து பழைய நிலைமைக்கு ஓரளவு கொண்டு வர வைக்க முடியும். அதேமாரி தான் இந்த 3ல் பார்த்திங்கன்னா, அயோடின் ரொம்ப ஸ்பெஷலானது. அயன் ரத்த சோகை நிறைய எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தா கட்டாயமாக இம்ப்ரூவ் ஆகி நார்மல் ஆகிடுவாங்க, எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும். ஜிங்க்கும் அதேமாரி தான். ஜிங்க்கு நாங்கள் அதுவும் இப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு ஜிங்க்கு தொடர்ச்சியாக கொடுப்போம். அதுவும் இந்த இன்டென்சிவ் டயரியா கேம்பெயின் வீக்கு ஃபோர்ட்நைட் வீக் நடத்துவோம். அப்போ பார்த்திங்கன்னா, வருஷத்தில் ஒரு மாதம் ஒரு 2 வாரம் இது கொடுத்துருவோம். ஜிங்க் டேப்லெட்டு அலாங் ஓஆர்எஸ் கொடுத்து எல்லார் வீட்லேயும் 5 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லுவோம். இது எல்லாமே அயனு இல்லை ஜிங்க்கு, மற்ற விட்டமின் எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடுகளாக இருக்கும் மருந்து மாத்திரை. அயோடின் தான் இருக்கிறதுலேயே ரொம்பவும் மிக முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதில் வரக்கூடிய டேமேஜஸ் மட்டும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய முடியாதவை. அது வேறு எந்த விட்டமினுக்கோ இல்லை எதுக்குமே கிடையாது. அந்த இது குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய முடியாதுன்னா இது பர்மனண்ட்டான டேமேஜை உண்டாக்கிடும் உடம்புல. அதாவது மூளை வளர்ச்சி குறைச்சதுன்னா குறைஞ்சது தான் அது. அந்த குழந்தையினுடைய ஐக்கியூ குறைஞ்சது தான். உடல் வளர்ச்சி குறைஞ்சாலும் அதேமாரி தான். இதனுடைய டேமேஜஸ் பர்மனண்ட் அண்ட் லைஃப் லாங். அதை கரெக்ட் பண்ண முடியாது. நம்மளால் என்ன செய்யலாம்? வராமல் தடுக்கலாம். வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அயோடின் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு நம்ம உணவில் எல்லாருக்கும் சேர்க்குறோம் அப்படின்றதுக்காக தான். அதை இப்போ மற்ற இதெல்லாம் விட்டமின் டானிக்காவோ இல்லை மாத்திரைகளாவோ கொடுக்க முடியும்.
பட் ஆனால் இதில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை விட்டமின் ஏ கொடுப்பாங்க. விட்டமின் ஏ 6 மாதத்துக்கு ஒரு தடவை 5 வயது வரைக்கும் கொடுக்குறது. ஜிங்க் சொன்னால் இதேமாரி வருஷத்துக்கு 2 வாரத்துக்கு கொடுக்குறது. அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுப்பான். ரத்த சோகைக்கும் அதேமாரி தான் 5 வயதுக்குள்ள குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை கொடுக்கலாம். பட் இந்த அயோடின் மட்டும் நம்மளுடைய இதில் வந்து விட்டமினாவோ டெய்லியோ இது என்ன காரணம்னா இது வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம பாடிக்கு வந்து டெய்லி பெட்ரோல் மாதிரி இது. அது போட்டால் தான் வண்டி ஓடுன்ற மாதிரி நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கும் உடல் வளர்ச்சிக்கும் மூளை திறனுக்கும் ரொம்ப மிக முக்கியமானது. அது டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி கொடுக்கணுன்றப்ப அது வந்து மாத்திரை வழியாவோ இல்லை இது வழியாவோ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும், அது வந்து அதனால தான் வந்து அரசாங்கம் அது வந்து உப்பில் கலந்து அயோடைஸ்டு சால்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் தினமும் கொஞ்சமாவது அயோடின் அவங்களுக்கு தேவையான அளவுக்கான அயோடின் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம கவர்மெண்ட் வந்து உப்பில் வந்து அயோடின் கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ அயோடின் எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது அளவு இருக்கா சார்? இல்லை நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? அதாவது இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து மாத்திரைகளுடைய அளவு இல்லை பவர் பார்த்தோம்னா இப்போ சாதாரணமாக ஜுர மாத்திரை போட்டுப்பாங்க கடையில். இது வந்து பேரஸ்டமால் வாங்கி 500 ஆமாம் எம்ஜின்னா புரிஞ்சுப்பாங்க அந்த மாத்திரை எப்படி இருக்கும், ஒரு ரவுண்டாவோ இல்லை நீட்டாவோ எந்த சைஸ். அந்த ஒரு எம்ஜியில் வந்து 1000 மில்லிகிராம் இருக்குது. ஒரு எம்ஜியில் 1000 மில்லிகிராம். அந்த 1000 மில்லிகிராமை வந்து அந்த ஒரு மில்லிகிராமை வந்து நம்ம 1000 பிரிக்கலாம் மைக்ரோகிராமாக. அதை கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது வந்து ஒரு 500 பவர் மாத்திரையில் வந்து 500 எம்ஜி பேரஸ்டமால் இருக்கும். அந்த ஒரு எம்ஜி பேரஸ்டமால் எடுத்தோம்னா அதை வந்து 1000 மைக்ரோகிராமாக பிரிக்கலாம். அதாவது 1,00,000 ஒரு பாகமாக பிரிக்கலாம். நமக்கு தேவை வந்து இந்த அயோடினுடைய அளவு பார்த்திங்கன்னா 150 மைக்ரோகிராம். அதாவது இந்த 500 பவர் மாத்திரையை 500 பாகமாக பிரிச்சிடுறது. அந்த ஒரு பாகத்தை எடுத்தால் எவ்வளோ பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுலேயும் 7ல் ஒரு பாகம் தான் நமக்கு தேவை. ஏன்னா அது வந்து 500ன்றது ஒரு எம்ஜின்றது 1000 மைக்ரோகிராம், நமக்கு தேவை 150 மைக்ரோகிராம். அப்போ அந்த ஒரு பாகத்தை 500ல் ஒரு பாகத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு பாகத்துலேயும் 7ல் ஒன்றா பிரித்தோம்னா எவ்வளோ சின்னதாகும். அதாவது நமக்கு தினமும் இந்த அயோடினுடைய கண்டென்ட் எவ்வளோ தேவைன்னா ஒரு குண்டூசியினுடைய தலையில் எவ்வளோ உப்பு எடுத்து வைக்க முடியும். ஒரு குண்டூசியினுடைய தலையில் துகள்கள் உப்பு துகள்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா அவ்வளோதான் தேவை நமக்கு. ஸோ அந்த அளவு அதுதான் அந்த 150 மைக்ரோகிராம் எடை கூட இருக்கக்கூடிய அளவு. அந்த அளவு அயோடின் நமக்கு டெய்லி சேர்ந்துக்கிட்டு இருந்தால் போதும். அதுதான் நமக்கு ரிக்யர்மெண்ட்டு. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உப்பில் வந்து கலந்துருக்கோம். ஏன் வந்து அயோடினை வந்து உப்பில் மட்டும் கலந்துருக்கோம்? வேறு ஏதாவது நம்ம மாத்திரை வழியாக சாப்பிட்லாம், இல்லை ஏன் அது பர்டிகுலராக நம்ம வந்து உப்பில் மட்டும் கலந்து கொடுக்குறோம்? அதான் இந்த விட்டமின் மட்டும், இந்த மைக்ரோ நியூட்ரியன் மட்டும் நமக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், என்ன சொல்லும், பிறந்த தேதியிலேருந்து மட்டும் இல்லை, கருவில் இருக்கும்போது கூட குழந்தை உருவான தேதியிலிருந்தே குழந்தைகளுடைய வளர்ச்சி கருவில் வளர்ச்சி ஆகும்போது தினமுமே அதனுடைய அம்மா வந்து கரெக்டான அவங்களுடைய உடம்புல அயோடின் சத்து இருந்தால் தான் பிறக்கிற குழந்தை நல்லபடியாக பிறக்கும். ஸோ அதனால் அப்போ இருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு தினம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணுன்ற சொன்ன இந்த மைக்ரோ நியூட்ரியன் தினம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம விட்டமினாவோ இல்லை டானிக்காவோ கொடுத்தோம்னா மக்களால் வந்து ஒன்றும் வாங்க முடியாது. இல்லைன்னா நம்மளாலவும் வருஷம் ஃபுல்லாகவும் இப்போ அயன் நம்ம இரும்பு சத்து ரத்த சோகைக்கு கொடுக்குறோம்னா ஒரு 2 மாதத்துக்கு மாத்திரை கொடுப்போம், 3 மாதத்துக்கு கொடுப்போம். இல்லைன்னா இப்போ விட்டமின் ஏ வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்றோம். ஆனால் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நமக்கு தினமும் தேவைப்படுது. தினமும் தேவைப்படக்கூடிய அளவு வந்து நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடியதுன்றதால முதல்ல பல வகையில் இதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இது வந்து ஆயிலில் கலந்தது, அப்புறம் மில்கில் இது பண்ணது, பல ஸ்டடீஸ் இருக்குது. பட் கடைசியாக முடிவு எடுத்தது என்னென்னா எல்லாருக்கும் ஈஸியாகவும் எல்லாரும் உணவுப் பொருளில் கலக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து எந்த வயதினராக இருந்தாலும் கிடைக்கக்கூடியது உப்புன்றதால அதில் வந்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1920 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலவே அயோடினை வந்து சால்ட்டை வந்து அயோடைஸ்டு பண்ணி அதை வந்து ஒரு வெஹிக்கிளாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது வழியாக ரீச் ஆச்சுன்னா எல்லாருக்கும் எந்தெந்த நாடுகளில் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த நாடுகள் எல்லாத்துலேயும் இந்த தைராய்டு பிரச்சனைகள், தைராய்டு குறைபாடு வரக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் மறைய ஆரம்பிச்சிடுச்சு சொசைட்டி விட்டு. ஸோ அதனால தான் இது வந்து கடைசியாக வந்து இப்போ நம்ம இதில் வந்து 86லேருந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமாகவும் இது பண்ணியிருக்கோம். சால்ட் வந்து அயோடின் இல்லாத கலக்காத சால்ட்டை விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுவும் சட்டமும் போட்டு வச்சுருக்கிறோம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு குண்டூசியோட தலையில் இருக்கிற அளவு தான் நம்ம வந்து அயோடின் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு அது வந்து கிடைக்கல,
இப்போ அந்த அளவு கூட ஒருத்தவங்களுடைய உடம்புல வந்து அயோடின் சேரலை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும், என்னென்ன விளைவுகள் அவங்களுக்கு வந்து ஏற்படும் சார்? அதாவது ஒருத்தருக்கு வந்து இப்போ இந்த இது குண்டூசி அளவு சொன்னோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக, இப்போ ஒரு வாழ்நாள் ஃபுல்லாகவே எவ்வளோ அயோடின் தேவைப்படும்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்னா, வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒரு 60-70 வயசு வராங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ தேவைப்படும்னா, ஒரு ஸ்பூன் சர்க்கரை எவ்வளோ இருக்கும் எடுத்தால் தெரியும் நமக்கு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதுதான் அவருக்கு தேவை, வாழ்நாள் ஃபுல்லாகவே தேவைப்படக்கூடிய அயோடின். ஆனால் அதை வந்து ஃபுல்லாகவே சாப்பிட முடியாது ஒரே நாளில். அதை வந்து அவர் ஒவ்வொரு துகளாக வந்து வருஷம் ஃபுல்லாக ஆயுள் ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது. அதனால தான் அதை வந்து சால்ட்டில் நம்ம சேர்ந்துருக்கோம். இதை சேர்க்கலைன்னா நிறைய குறைபாடுகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம இதை வந்து காய்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் தான் வச்சுருந்தோம் பேர். அதாவது இந்த தைராய்டு குறைபாடு இருந்ததுன்னா, அயோடின் குறைபாடு இருந்ததுன்னா அதில் வந்து முன்கழுத்து கழலை வீக்கம் அப்படின்ற பேர் தான் வந்து மக்களிடையே தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அதாவது கழுத்தில் அந்த தைராய்டு கிளாண்ட் இந்த சுரப்பி வந்து வீங்கி இருக்கிறத பார்த்து அது வந்து அதனால் காய்டர், அதுக்கு பேர் காய்டர். அந்த காய்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் லேட்டாக நாளாக சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் இந்த இது அயோடின் குறைபாடால் தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாதால் பல உடலில் பல உபாதைகள் வருது. அப்போ அதனால தான் இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பேர் வந்து அப்புறம் அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ்னு மாற்றினாங்க. அதாவது அயோடின் டிஃபிஷியன்ஸால் வரக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய அயோடின். அது தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய அறிகுறிகளை சொல்லலாம். அறிகுறி இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அடிக்கடி சோர்வாகிறது. இப்போ வந்து அறிகுறிகளை மட்டும் பார்ப்போம். இப்போ அதாவது தைராய்டு குறைவாக வேலை செஞ்சால் என்ன செய்யுன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி சோர்வாகிறது, அடிக்கடி டயர்ட் ஆகிடுறாங்க, ஈஸியாக ஃபெட்டிகு டயர்ட்னஸ் வருது. அது ஒரு முக்கியமான அறிகுறி. அப்புறம் பார்த்திங்கன்னா மெமரி டிஸ்டர்பன்சஸ், மெமரி லாஸ் இருக்கலாம். அடிக்கடி அவங்களுக்கு ஞாபக சக்தி குறையிறது. அப்புறம் மூடு சேஞ்சஸ், அதாவது இரிட்டபிளாக இருக்கலாம். அதாவது ரொம்ப அடிக்கடி எரிச்சல் வரக்கூடியது. இல்லை டிப்ரெஷன்னாலும் அதாவது சோர்வடைகிறது. அது மனசோர்வு அடைகிறாங்களா அந்தமாரி ஆகுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து முக வீக்கம் வர்றது. ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னால் குரல் வந்து கரகரத்து, எப்போவுமே அவங்களுடைய குரல் வந்து கரகரப்பான ஒரு குரலாகவே கேட்டுக்கிட்டே இருக்கும். தோல் வந்து நார்மல் சாஃப்ட்னஸ் போயிடும். தோலில் வந்து நார்மல் சாஃப்ட்னஸ் போயிட்டு இது ஒரு சுரசுரப்பான தன்மை வந்துடும். அப்புறம் முடிகள் வந்து ரொம்ப தின்னாயிடும். அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிக்கிறது. தலையில் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்டுது அப்படின்னு வருவாங்க. அதுவும் இளைஞர்கள் இப்போ பார்த்திங்கன்னா 20 வயசு கீழே இருக்க நிறைய பெண்கள் இவங்களாம் வந்து அடிக்கடி முடி கொட்டுது அப்படின்ற மாரி தொந்தரவுகளோடு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதை செக் பண்ணாலே தெரியும் அவங்களுக்கு அந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கா என்னன்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஹார்ட்டுக்கு வந்தோம்னா அது வந்து ஹார்ட் ரேட்டை குறைக்கக்கூடியது. அதாவது ஹார்ட் ரேட் வந்து நார்மலை விட குறைவாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக்கும். இது வந்து அதிகமாக்கும். கொலஸ்ட்ரால் மட்டும் கூட இருக்கும், அவங்களுக்கு ஹார்ட் ரேட்டு குறைவாக இருக்கும். அப்புறம் இது பெல்லி ஃபேட், அதாவது வயிற்றில் உடல் எடை கூடுறது, ஃபேட்டு கண்டென்ட் கூட ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய உடல் எடை வந்து கூடிக்கிட்டே போகிறது. அப்புறம் முக்கியமான அறிகுறி கான்ஸ்டிபேஷன், அதாவது அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அந்த தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாதால் அது குழந்தைங்களுக்கு கூட கூட்டு வருவாங்க. 4-5 நாளைக்கு மேலே வேறு வெளியே போகல அப்படின்ற ஒரு தொந்தரவு சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி அந்த மலச்சிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கை கால்களில் பார்த்திங்கன்னா அது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் அத்தனையும் வரும். அதாவது எதிர் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இல்லைன்னா இர்ரெகுலராகவோ இருக்கிறதுக்கான அனைத்து தொந்தரவுகளும் இதில் வந்து தெரியப்படும். அப்புறம் வந்து கை கால்களில் தசை வலி, சோர்வடைகிறது, மூட்டு வலிகள் இருக்கிறது, கால்களில் வீக்கம் வருது, கணுக்கால்களில் வீக்கம் வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் இது வந்து அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய அறிகுறிகள் உண்டாக்கக்கூடியது. அதனால தான் இப்போ வந்து அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு இதை மாற்றிருக்கிறோம். வெறும் காய்டர் கண்ட்ரோல்னு இல்லாமல், காய்டர்னால் முன்கழுத்து கழலை வீக்கம், அந்த தைராய்டு ஸ்வெல்லிங் தெரிகிறது ஒரு அறிகுறி. மற்றபடி இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் சொன்ன அத்தனை அறிகுறியும் தெரிகிறதால இது வந்து முக்கியமாக இது வந்து சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட். இது வந்து ஒருத்தர் வந்து சரியாக சோர்வடைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகும்?
அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நார்மலாக அவங்களால ஒரு செய்யக்கூடிய வேலைகளில் வந்து திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்கும். அப்போ அதேமாரி சமுதாயத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சதுன்னா ஹோல் சொசைட்டியே பாதிக்கக்கூடிய அளவுக்கு, நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் அது. அதனால தான் இப்போ நிறைய இதை வந்து அடிக்கடி எல்லா வயதினர்களும் எந்த சின்ன சின்ன அறிகுறியாக இருந்தால் கூட அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோம். நம்ம இப்போ சமுதாயத்தில் பார்க்குறது நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் சோர்வு, சரியான ஒரு வேலையில் திறமையோடு செய்யக்கூடிய ஒரு திறனோடு செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத மாரி அவங்களே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அடிக்கடி டயர்ட் ஆகிறது, ஈஸியாக ஃபிட்டிக் ஆகிறது அப்படின்றதெல்லாம். ஸோ அதுதான் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு நம்ம ஈஸியாக வரக்கூடிய முதல் அறிகுறி. நம்ம உடனடியாக என்ன பார்ப்போம், உடனே ரத்த சோகை இருக்கா என்னன்னு பார்ப்போம். ரத்த சோகை இல்லாமல் இந்தமாரி இருக்காங்கனால முதல்ல இந்த தைராய்டு குறைபாடு இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ நீங்கள் தைராய்டு பற்றி பேசும்போது ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து தைராய்டோட அடுத்தடுத்த நிலைகளா சார்? அதெல்லாம் இப்போ வந்து அயோடின் வந்து முக்கியமான சத்து. அயோடின் வந்து இந்த தைராய்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வேலை செய்கிறதுக்கு, தைராய்டில் T3 T4ன்னு சொல்லுவோம். அது ரெண்டும் அதில் தைராய்ட்லேருந்து சுரப்பிகள்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ். அதுதான் நம்ம உடம்புடைய பாடியோட மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அது வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா இது என்ன செய்யும், உடனே நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து நம்மளுடைய பிட்யூட்ரி, அதாவது மூளையினுடைய இதுக்கு போகும். அதாவது ஹைப்போதலமஸ்ன்றதுக்கு அதுக்கு மேலே பிட்யூட்ரிக்கு மேலே, பிட்யூட்ரின்றது மாஸ்டர் சுரப்பின்னு சொல்லுவாங்க, எல்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. அதுக்கு மேலே தலமஸுக்கு அங்கே சிக்னல் போனதும் அதுலேருந்து பிட்யூட்ரியிலேருந்து தைராய்டு அதிகமாக வேலை செய்ய சொல்லி கட்டளைகள் நம்ம ரத்த வழியாக வந்து அதுக்கு வந்து சேரும். அப்போ அந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்கிறதுக்கு தான் TSHன்னு சொல்லுவாங்க, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த TSHனுடைய அளவு வந்து கூட ஆரம்பிக்கும். அந்த TSHனுடைய அளவு கூட ஆரம்பிக்கிறதுனால என்ன அர்த்தம்னா, தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலை, அதனால் அந்த அதிகமான சிக்னல் அதுக்கு வந்து இன்னும் நல்லா வேலை செய்யுன்றப்ப அப்போ என்ன ஆகுது, அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஓகே சார். இப்போ நான் இப்போது இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, சின்ன வயசுலேருந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டப்போ நம்ம சைடு வந்து அயோடின் குறைபாடு வந்து இருக்காது, இந்தியாவில் ஒரு பக்கம் தான் அயோடின் கம்மியாக இருக்கும், ஒரு பக்கம் அயோடின் கம்மியாக இருக்காது அப்படின்லாம் மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த அயோடின் குறைபாடு இருக்குமா சார், இல்லை எல்லா ஏரியாவுமே அயோடின் குறைபாடில் இருக்குமா சார்? முதல்ல வந்து இந்த சப் ஹிமாலயன் பெல்ட்டுன்ற ரீஜன்ஸ் தான், ஹிமாலயன் மலைக்கு அந்த கீழே உள்ள ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்து இந்த தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக தெரிஞ்சது. முன்கழுத்து கழலை வீக்கம் அதிகமாக தெரிஞ்சது. அப்போ அங்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த இது மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி, இது ஆற்றில் எல்லாமே அடிச்சிட்டு போயிடுறதால அங்கே வளரக்கூடிய தாவரங்கள்லேயும் நீர்லேயும் அந்த அயோடின் சத்து ரொம்ப குறைவாக இருந்தது, காரணம் இருந்தது. பட் ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களையும் நம்ம கிட்டத்தட்ட இப்போ 780 மாவட்டங்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 350 மாவட்டங்களில் இந்த தைராய்டு குறைபாடு ஒரு பரவலாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கணும். அதனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியான்றதை இப்போ விட்டாச்சு. ஏன்னா இந்தியா முழுக்கவும் வந்து இது வந்து தைராய்டு குறைபாடு உள்ள அறிகுறிகள் இருக்குது. எல்லா மாவட்டங்களுமே சொல்லலாம். அதாவது பாதி மாவட்டங்கள் வந்து இந்தியாவில் இது வந்து தைராய்டு பிரச்சனைகள் உள்ள மாவட்டங்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ இதை பற்றி படிக்கும்போது கிரிட்டனிசம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து படித்தேன். அப்படின்னா என்ன சார்? அது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் டேஞ்சர் இல்லை, ரொம்பவும் அதிகமாக தாக்கப்பட்டதுன்னா அந்த குழந்தைக்கு கடைசி இது வந்து, அதாவது இப்போ 100 பேர் ஒரு தைராய்டு குறைவாக இருக்காங்கன்னா அதில் 70 பேருக்கு என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்த உடல் சோர்வு தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப டல்லாக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க, அதுமாரி தான். அதுக்கப்புறம் வந்து 1% தான் இந்த கிரிட்டினாக போய் நிற்கிறவங்க. அதாவது 100ல் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த கிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மூளை வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கும், உடல் வளர்ச்சியும் உயரமும் அந்த குறைவாக இருக்கும். அவங்கள தான் நம்ம வந்து இந்த கிரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு. அது வந்து 100 பேர் ஹைப்பர் தைராய்டு இருந்தாங்கன்னா அதில் 1% பேருக்கு தான் இது அந்த அளவு பாதிப்பை உண்டாக்குது. அந்த பாதிப்பு இப்போ வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல இந்த ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து இந்த மாதிரியான அந்த அதிகப்படியான பாதிப்புகள் உள்ள நபர்களை பார்க்குறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம இப்போ சப்கிளினிக்கல் ஹைப்பர் தைராய்டிஸை தான் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 70% மக்களை அதிகமாக பார்க்குறோம்.
ஓகே சார். இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கும் வந்து அயோடின் குறைபாடு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அதாவது மொத்தமாக பார்த்தா நம்மளுக்கு அயோடின் குறைபாடு இருக்காது, முக்கால்வாசி இருக்காது, ஒரு 90 பங்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது எனக்கு வந்து குறைபாடு இல்லை, ஆனாலும் நான் வந்து அயோடின் எடுத்துக்கணுமா சார்? அயோடின் நம்ம நீங்கள் அறியாமையே உங்கள் உணவில் கலந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏன்னா அயோடைஸ்டு சால்ட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி ஆக்கி எல்லா இடங்களையும் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதனால் நீங்கள் வீட்டில் உப்பு சேர்க்குறீங்கனாலே அந்த உப்பில் அயோடின் கரெக்டான அளவு சதவீதம் இருக்குது. அந்த உப்பு அந்த அயோடின் உங்களுக்கு தினம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அது உங்கள் உடம்புல எல்லாருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரம்பத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஒரு 50% வீடுகளுக்கு தான் இந்த அயோடைஸ்டு சால்ட்டு போய் சேர்ந்தது. இப்போ வந்து ஒரு 90-95% வீடுகளில் வந்து இந்த ஃபுல்லி அயோடைஸ்டு சால்ட்டு தான் கிடைக்குது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 இடங்களில் வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அது வந்து அயோடின் மிக்ஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் அதெல்லாம். அதாவது இந்தியாவில் வந்து 3 மாநிலங்கள்லேருந்து தான் வந்து உப்பு அதிகமாக தயாரிக்கக்கூடியது. குஜராத்து, ராஜஸ்தான், தமிழ்நாடு இந்த மாநிலங்கள்லேருந்து தான் உப்பு தயாரித்து இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களுக்கு போகும். ஆனால் தயாரிக்கிற அத்தனை உப்பு வந்து அங்கேருந்து உடனே இதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்துடாது. அது எது என்ன ஆகும்னா அயோடைசேஷன் பிளான்ட்டுக்கு போகணும். அந்த உப்பில் வந்து ஏன்னா அது வந்து ரா சால்ட்டாக கிடைக்கும். அது வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அந்த பிளான்ட்ஸுக்கு போகும். அங்கே போனதும் ஒரு டன்னுக்கு இவ்வளவு அயோடின் கலக்கணுன்ட்டு அவங்க கலந்த பிறகு தான் மார்க்கெட்டுக்கு வரும். அந்த கலக்கிறப்ப வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு 30 ppm இருக்கணும். அதாவது 30 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன் இருக்கக்கூடிய அளவில் அதை கலப்பாங்க. அது வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் போது கட்டாயமாக அது வந்து அட்லீஸ்ட் 15 ppm ஆகுது இருக்கும். அந்தளவுக்கு அதனுடைய பொட்டன்சி இருக்கிற அளவுக்கு தான் பேக் பண்ணியிருப்பாங்க. அது 1 இயருக்கு அது அந்த வேலை இது கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு அது வரைக்கும் அந்த பேக்கிங்கில் அந்த நமக்கு தேவையான அயோடின் வந்து சத்து குறைபாடு மறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த அயோடைசேஷன் பிளான்ட்ஸுக்கு போய் தான் அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்தியா முழுக்க. டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வந்து ட்ரெயின் அந்த இதில் குட்ஸு இதெல்லாம் போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்தளவு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்னா, இப்போ ரயில்வேயில் பார்த்துருப்போங்க நம்ம வந்து அதாவது ஒரு எமர்ஜென்சினா வந்து குட்ஸ் ட்ரெயினில் நம்ம வந்து ரொம்ப எமர்ஜென்சி எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, டிஃபென்ஸ் சர்வீஸ் தான். அந்த இமீடியட்டாக என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னோ அந்த டிஃபென்ஸுக்கு வேண்டிய அத்தனை ஐட்டமும் இந்த ட்ரெயினில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் நம்பர் 2ல் அயோடின் வச்சுருக்காங்க. அயோடைஸ்டு சால்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஆன பிளான்ட்லேருந்து அதுக்கு வந்து போய் சேர்றதுக்கு இந்தியா வருடம் முழுவதும் வந்து எந்த காலத்துலேயும் அதுக்கு வந்து ஒரு இது இருக்கக்கூடாது, பிரேக் இருக்கக்கூடாது, இது தடங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டும் வந்து இந்தியா முழுக்க ஈஸியாக கிடைக்கிறதுக்கான இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து 90% வீடுகளுக்கு மேலே வந்து இந்த அயோடின் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய உணவில் தினமும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து தினமும் வந்து 5 கிராம் சால்ட்டு போதும் நம்ம சாப்பாட்டுக்கு. நம்ம ஆனால் இந்தியன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 10 கிராம் தாண்டும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 4-5 நபர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா மாதத்தில் எத்தனை உப்பு பாக்கெட் வாங்குறாங்கன்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 5 பேர்னா ஒரு நாளைக்கு 50 கிராம்னா மாதத்துக்கு வந்து ஒரு 1.5 கிலோ உப்பு அவங்க யூஸ் பண்ணணும். அந்த 10 கிராம் அதாவது 10 கிராமில் வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த 10 கிராம் அட்லீஸ்ட் 5 கிராமாவது சேர்ந்தால் கூட இந்த சால்ட்டில் அவங்களுக்கு நல்ல அயோடின் கிடைச்சிரும். நமக்கு தெரியாமையே எல்லாம் இது வந்து கரெக்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருடைய உடம்புலையும் இது சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து என்ன ஒரே ஒரு இது வந்து இப்போ சில பேக்கெட்டில் வந்து நம்ம வந்து அந்த சில இடங்களில் இது வந்து ரொம்ப இப்போ பரவலாக சொல்ல முடியாது. சில இடங்களில் சில சின்ன சின்ன கடைகளில் வந்து சில இந்த 1/2 கிலோ பாக்கெட்டு இல்லை இன்னும் சில உப்பு பாக்கெட்டுகள் சிலது கிடைக்கும். அதில் வந்து இந்த இது ஃபுல்லி அயோடைஸ்டு இருக்காது சில நேரங்களில். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு 1 kg பேக்கெட்டாக வாங்கினீங்கனாலே 1 kgயில் போடக்கூடிய அத்தனை கம்பெனிகளுமே வந்து இந்த அயோடைஸ்டு பிளான்ட்லேருந்து தான் வரும். சில லோக்கல் மார்க்கெட்ஸ்லேருந்து எங்கே ஏதாவது வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் எப்போயாவது இருந்ததுன்னா அது இந்தமாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா அயோடின் கொஞ்சம் கண்டென்ட் குறவாக இருக்கும், அவ்வளோதான். அந்த ppm நம்ம சொல்கிறோம் அது 30லேருந்து 15 வரைக்கும் இருக்கணும். அதை விடவும் கொஞ்சம் குறவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல் உப்பில் வந்து இது வந்து கலக்கிறது, இந்த அயோடின் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டம், யூனிஃபார்மாக கலக்க முடியாது. அதனால தான் கல் உப்பை அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க சில இடங்களில் வந்து கல் உப்பையும் தூள் உப்பு ஆக்கி பேக்கெட்டில் விற்கிறாங்க. அதுலேயும் இதை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கல் உப்போடைய தூள் உப்பு பார்த்திங்கனாலும் அது வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக பெரிய பெரிய தூள்களாக தான் இருக்கும். அப்புறம் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கும். இதே ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு நம்ம அயோடைஸ்டு சால்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். அந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்லாம் கலந்துருப்பாங்க. ஆன்டி கேக்கிங்னா உள்ளே வந்து கட்டிக்கு பிடிக்காது அந்தமாரியானது இருக்கிறதால இதில் அயோடின் மிக்ஸ் பண்ணோம்னா யூனிஃபார்மான மிக்சிங் இருக்கும். பட் இதில் வந்து இந்த கல்லுப்புலையோ இல்லை இதுலையோ வந்து அந்த யூனிஃபார்ம் மிக்சிங்லாம் இருக்காது.
ஸோ அதனால் அதை தவிர்த்து மற்ற இந்த 1 kg பேக்கெட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அஷ்யூர்டாக இருக்கலாம் அவங்க கரெக்டான அயோடின் சேருதுன்ட்டு. ஓகே, நேர்களே நம்ம வந்து உப்பு வாங்கும்போது இனிமேல் பார்த்து வாங்க, அதில் அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அயோடின் குறைபாடும் தைராய்டு பிரச்சனைகளும் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட மகாத்மா காந்தி அரசு தொழுநோய் மருத்துவமனையின் உதவி இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள் தான் நம்ம நிலையத்திற்கு வந்து நம்ம கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து அயோடின் குறைபாடும் தைராய்டு பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட மகாத்மா காந்தி அரசு தொழுநோய் மருத்துவமனையின் உதவி இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள் தான் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. நேர்களே ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம வந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். புதுவையிலேருந்து பத்மநாபன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கிட்ட வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கு. அதாவது வந்து ஒரு முட்டையாக வரும்பலாக இருக்கு. நம்ம சரி இது பார்க்கும்போது அதுக்கு அவங்க தைராய்டுன்னு சொல்கிறோம். அது வந்த உடனே அது சில பேர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாக்க நம்ம அதை சரி பண்ண முடியுமா? அப்போ இன்னொரு கேள்வி, நம்ம நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து உள்ள அவங்களுக்கு வந்து அந்த அயோடின் சத்து இருக்குதா இல்லையான்றது எப்படி நம்ம யூகம் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுறதுன்னு தெரியல எனக்கு. அது தைராய்டு டெஸ்ட் எடுத்தாலே போதும். தைராய்டு இருக்குல்ல, தைராய்டு ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அதாவது T3 T4 ஹார்மோன்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் TSHன்னு சொன்னால முதல்ல, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொன்னோம். அதாவது பிட்யூட்டின்றது மாஸ்டர் கிளாண்ட், நம்ம உடம்பு அது தலையில் இருக்கக்கூடியது, அதுதான் எல்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதிலிருந்து தைராய்டு வேலை செய்ய வைக்கிறதுக்கு அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்றது ரத்தத்தில் கலந்து அது வந்து தைராய்டு வேலை செய்ய வைக்கும். இப்போ இந்த 2 ஹார்மோன்ஸ் T3 T4 எவ்வளோ இருக்குது, அப்புறம் TSH எவ்வளோ இருக்குன்னு நம்ம ரத்தத்தில் செக் பண்ணோம்னா அயோடின் கண்டென்ட் கரெக்டாக இருக்கா இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து TSH கூடி இருந்ததுனாலே அது இண்டிகேஷன் வந்து அவங்களுக்கு அயோடின் சரியாக கிடைக்கலன்னு அர்த்தம். இது எல்லா பர்சனுக்கும் நம்ம எஜுகேஷன் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா டாக்டர்? எல்லா ஏஜ் குரூப்லையும் செக் பண்ணிக்கலாம். எந்த ஏஜ் குரூப் வேணாலும் சந்தேகம், அதாவது உடல் சோர்வுன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா உடல் சோர்வு உள்ளவங்களுக்கு, அடிக்கடி டயர்டாகிறவங்களுக்கு, ரத்த சோர்வு இல்லைன்னா முதல்ல இதை நம்ம பார்த்துறது நல்லது. இதுக்கு வந்து முக்கியமாக இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அந்த 12 hours ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம் இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும். சாதாரணமாக வெறும் வயிற்றில் போய் எடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு எடுக்கணும்னா என்னென்னா இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் 12 மணி நேரம் ஆகிருக்கணும். நீங்கள் இப்போ நைட்டு சாப்பிட்டதுலேருந்து 8 மணிக்கு சாப்பிட்ருந்தா 8 மணிக்கு போகலாம் மறுநாள் காலையில். இல்லை 10 மணிக்கு தான் நைட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் போகணும். அதாவது 12 hours ஃபாஸ்டிங் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போய் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரிப்போர்ட்டு நல்லாயிருக்கும். ஆமாம். அது நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா 10 மணிக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டதுல ரத்தம் எடுக்கிற வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிக்கலாம் அலோடு. வேறு எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். அந்த 12 hours ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா கரெக்டாக டெஸ்ட் இருக்கும். நார்மலாக சில சமயம் நம்ம வெறும் வயிற்றில் எடுங்கன்னாங்கன்னா சில பேர் நைட்டு ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டு கூட காலையில் 7 மணிக்கெலாம் போய் எடுத்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கேப்பு தான் கிடச்சிருக்கும். இது ரொம்ப முக்கியமான. ஆமாம் 12 மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமான. இந்த டெஸ்ட்டு தைராய்டு எடுக்க போகிறாங்கனாலே 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்கோடு போக சொன்னால் தான் நல்லது. அப்போ தான் கரெக்டான அளவு தெரியும். இதில் இந்த TSHோட அளவு கூடி இருந்தாலே தெரியும் அவங்களுடைய தைராய்டு இது வந்து வேலை செய்யலை. அது வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே அயோடின் கண்டென்ட் தான். அயோடின் நமக்கு சரியானபடி கிடைக்கலன்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. கழுத்து வீக்கம் வந்து கழுத்து வீக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சின்னு வச்சுங்க. அந்த கழுத்து வீக்கம் வந்து பார்க்குறதுக்கு சில பேருக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சின்னு வச்சுங்க. என்ன கழுத்தில் வீக்கம் இருக்கா அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு இருந்தனாலே கொஞ்சம் சில சமயம் வந்து, ஏன்னா தைராய்டுடைய இது வந்து அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம அந்த குரல் வலைக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு விரல் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். 2 பக்கமும் 2 சைடு வந்து 2 சின்ன சின்ன போர்ஷன் இருக்கும். அது 2த்தையும் இணைச்சி நடுவில் ஒரு விரல் மாதிரி ஒரு போர்ஷன் இணைச்சிருக்கும். 2 பக்கமும் அது ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் வீக்கம் இருந்ததுன்னா அதை வந்து வீக்கத்தை எடுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அது ஒன்று வந்து காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ்க்காக இருக்கலாம். அப்புறம் வந்து சில சமயம் வந்து அந்த தைராய்டு வீக்கத்தில் தைராய்டு கட்டியில் வந்து சில அறிகுறிகள் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க உடனே. அந்த ஸ்கேனில் வந்து சில டவுட்ஸ் வந்ததுன்னா அது சாதாரண தைராய்டு வீக்கம் வந்து இருக்கா இல்லைன்னா வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது நமக்கு அதுக்கு வந்து அந்த கட்டியை எடுத்து அனுப்புறது நல்லது. அதுக்காக ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி.
சார் இப்போ இந்த நேயர் கேட்டாங்களே சார் எந்த வயசில் போயிட்டு நாங்கள் செக் பண்ணணும் அது இப்போ வந்து நார்மலாகவே இப்போ அயோடின் வந்து நம்ம சாப்பிட்றோம் எடுத்துக்கிறோம் எல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது, நான் வந்து எனக்கு அயோடின் குறைபாடு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நான் போய் டெஸ்ட் எடுக்கலாமா, இல்லை எந்த வயசில் இருக்கவங்க பர்டிகுலராக நான் போய் இந்த அயோடின் டெஸ்ட் எடுக்கணும் வயது வந்து ஒரு குறிப்பிட்டது இல்லைங்க. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக செக்கிங் வந்து இதை தான், அந்த 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங். அப்புறம் வந்து அவங்க வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது அடலசன்ட் குரூப்பில் இப்போ வந்து மென்ஸ்ட்ரல் இரகுலாரிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது இது பீரியட் வந்து சரியானபடி வரலை, இல்லை அதிகமாக போகிறது, இல்லை இது அந்த அடிக்கடி வர்றது, இந்த மாதிரியான இன்ரெகுலர். சில பேருக்கு நார்மல் ஹைப்போதைராய்ட்ஸில் பார்த்திங்கன்னா பீரியடு வராது சரியாக, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு வருதுன்னாங்கனாலே அந்த ஏஜ் குரூப் உள்ளவங்களுக்கு கட்டாயம் நம்ம செக் பண்ணிடுறது நல்லது. அப்பயே பார்த்தலாம் நம்ம அது வந்து தைராய்டு குறைபாடால் அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்றது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இமிடியட்லி பிஃபோர் மேரேஜு, அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கன்செப்ஷன் ஆகிறதுக்கு இப்போ பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுமாரி குழந்தைகளில் பார்த்திங்கனாலும் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸுடைய இது என்னென்னா, குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேறாங்க. இப்போ நம்ம சமுதாயத்தில் சொன்னோம், இந்த 70% மக்களுக்கு வந்து இப்போ நம்ம காமனாக பார்க்குறது டயர்ட்னஸ் தான். அடிக்கடி டயர்டாகிறது, உடல் சோர்வு அடைஞ்சிடுறது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் சம் பிரெயின் டேமேஜ். அடுத்த ஒரு 30% மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரெயின் டேமேஜ் இருக்கும். அது வந்து வெளியில் வந்து தெளிவாக நார்மலாக மற்றவங்கள போல இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம சில்ட்ரனில் எப்படின்னா சொல்லுவோம், ஐக்யூன்னு சொல்லுவோம். ஐக்யூ வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். நார்மல் பீப்புளுக்கும் ஐக்யூ தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஐக்யூ வந்து நார்மல் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ட் கோஷன்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் வந்து 90லேருந்து 110 வரைக்கும் வந்து நார்மல். 80லேருந்து 90 வரைக்கும் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. இப்போ இது 80 கீழே போகிறது இன்னும் கொஞ்சம் குறைவாகிடுறது. அதிக நல்ல பவரான பிரெயின் நல்ல இதுன்னு சொன்னோம்னா ஒரு 120 தொடலாம். சில பேருக்கு 140 தொட்டுச்சுன்னா அவங்கள ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஏபிஜே சாருக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது வந்து 140 தாண்டி இருக்குது அவருக்கு அப்படின்றத. அதுமாரி இப்போ வந்து குழந்தைகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய இது வந்து இது முக்கியமான இந்த இது அயோடினுடைய வேலை, தைராய்டுடைய அது வேலை என்ன சொன்னோம், தினம் அவங்களுடைய சாப்பாட்டில் கிடச்சிட்ருக்கோம். அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் மூளையினுடைய செயல்பாடுக்கும் இது வந்து தினமும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு இது பொருளாக இருக்கணும். இது கிடைக்கலன்னா அவங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். மூளை செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்குதுன்னா குழந்தைங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்கன்னா, அடிக்கடி சரியாக படிக்க மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு இதுதான். அவங்களுக்கும் நம்ம வந்து ஐக்யூ வந்து டெஸ்ட் வழியாகவும் கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நார்மலாக சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கூட சரியான இது இல்லை. இப்போ ஏன்னா கற்றல் குறைபாடுகள் இருக்கக்கூடிய சில குழந்தைங்களுக்கும் நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ அவங்களுடைய இதில் வந்து இது இருக்கா என்னன்றது செக் பண்ணிவிட்டு தேவைன்னா அதுவும் இந்த 10 to 19 ஏஜ் குரூப் வந்து கொஞ்சம் கட்டாயமாக எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே செக் பண்ணிடலாம். அதனால் ஏஜ் குரூப்புன்றது ஒரு இது இல்லை இதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இது வந்து இதனுடைய தாக்கம் வந்து ஒரு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு தாக்கம்ன்றதால எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுல இது இல்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க எந்த ஏஜ் குரூப் வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அயோடின் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து எப்படி வந்து பார்த்துக்கணும், பிறக்கிற குழந்தைக்கு எப்படி வந்து அந்த அயோடின் சத்தை வந்து நம்ம திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். கர்ப்பிணி பெண்களுக்கு தாய்மார்களுக்கு வந்து அயோடின் குறைபாடோடவே அவங்க கர்ப்பம் ஆகிட்டாங்க, அதை கண்டுபிடிக்காமே குழந்தைகள் ஏதாச்சுன்னா நிறைய தடவை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, இல்லைன்னா குழந்தை வந்து இறந்தே பிறக்கிறது, இல்லைனா குழந்தை பிறக்கும்போது உடல் ஊனங்களோடு பிறக்கிறது, அப்புறம் இல்லைனா அது பேச்சுத்திறன் காது கேளாமை உள்ள குழந்தைகளாக பிறக்கிறது. இதெல்லாமே முக்கியமான அயோடின் குறைபாடால். அதனால தான் அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ்ன்னு சொன்னோம். ஒரு ஸ்பெக்ட்ரம், இந்த ஸ்பெக்ட்ரத்தில் இதெல்லாம் வரலாம். எல்லா அபார்ஷனும் வந்து அயோடின் குறைபாடுன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு முக்கியமான காரணம். அதனால் அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுனால அந்த தாய்மார்கள் கட்டாயமாக செக் பண்ணிக்கிட்டு தான் அயோடின் குறைபாடு இல்லைன்ன பிறகு தான் அவங்க மற்ற அடுத்த கன்சம்ஷனே போகிறது நல்லது. ஸோ அதனால் வந்து குழந்தையினுடைய இது பிறப்பில் நிறைய பாதிப்புகள் உண்டாக்குறது. அப்புறம் பெரிநேட்டல் மார்ட்டாலிட்டி, அதாவது பிறந்த குழந்தையினுடைய அந்த கடைசி 2 வாரம் இல்லைன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் உள்ள 2 வாரத்தில் வரக்கூடிய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கலாம். அப்புறம் நியோனட்டல் பீரியட்லேயும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பாதிப்பு, அதாவது நியோனட்டல் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கலாம், இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்கலாம். அதனால் மூளைத்திறன் குழந்தைகள், அதாவது மாறுகண் உள்ள குழந்தைங்கள்னு சொல்லுவாங்க, சில சமயம் மாறுகண் குழந்தையாக வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் வந்து காது கேளாமல் இருக்கிறது, அப்புறம் பேச்சு திறமை குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம என்ன ஆகும் கண்டுபிடிக்கிறது லேட்டாகும்.
பட் ஆனால் இந்த இதை வந்து டேமேஜஸ் வந்து இந்த அயோடின் டேமேஜஸ் நம்ம என்ன சொன்னோம்னா பர்மனெண்ட்னு சொன்னோம். அதுதான் பெரிய ஒரு ட்ராபேக். இதில் என்னென்னா இதில் டேமேஜஸ் உண்டாயிடுச்சுன்னா நம்ம சரி பண்ண முடியாது. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 வயசுக்குள்ளேயே குழந்தையினுடைய மூளை பிரெயின் வளர்ச்சி 90% தொட்டுடும். 90% வளர்ச்சி வந்து 3 வயதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அந்த ஒரு 10% வளர்ச்சி தான் அதுக்கு அடுத்த ஏஜில் ஒரு அடலசன்ட் ஏஜ் வரைக்கும் கூட இருக்குன்னா அந்த 10% வளர்ச்சி தான் இருக்கும். அந்த முதல் 3 வருஷத்துலேயே நம்ம வந்து பிரெயினுடைய வளர்ச்சி, அந்த பிரெயினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான பிரெயினில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நியூரான்ஸ்னு சொல்லுவோம், நெர்வ் செல்ஸ்லாம் சொல்லுவோம். அந்த நெர்வ் செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம இதில் பிரெயினில் பார்த்திங்கன்னா 100 பில்லியன் 1 பில்லியனாலே 100 கோடி. அப்போ உள்ள 100 பில்லியன்னா பார்த்துங்க, அவ்வளவு கோடி பிரெயின் செல்ஸ் இருக்குது. அந்த பிரெயின் நல்லா வேலை செய்யணும், நல்லா திறமையோடு அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் இருக்கணும்னா அந்த பிரெயின் செல்ஸுக்கு 2 செல்லுக்கு நடுவில் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கணும். அதாவது பிரான்ச்சஸ் இருக்க ஒவ்வொரு செல்லுலேருந்து பிரான்ச்சஸ் விரிவடையும். அந்த நெர்வ் செல்லுலேருந்து அந்த நெர்வ் செல்ஸு அடுத்தடுத்த செல்களோட கனெக்ஷன்ஸு நிறைய ஆகிட்டே போகும். இந்த வளர்ச்சியானது வந்து கருவிலேருந்து குழந்தை ஆரம்பித்து 3 வயசுக்குள்ளே 90% வளர்ச்சி பிரெயின் செல்ஸு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும். அப்போ தான் வந்து அவங்களுடைய ஐக்யூ நல்லாயிருக்கும். இந்த அயோடின் குறைபாடு குறைவாக இருந்ததுன்னா அந்த பிரான்ச்சஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த செல்களுடைய கனெக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போ குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா அவங்களுடைய ஐக்யூ குறைய ஆரம்பிக்கும். ஸ்கொலாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகும், குறையும். ஸ்கூலில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி என்ன செய்வோம், அவங்க வந்து படிக்க மாட்டேங்காங்க, அதுக்கு இது வந்து நம்ம ஏதாவது டானிக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்வோம். பட் ஆனால் என்ன இதில் பார்க்கணுன்னா நம்ம சொன்னோம் நார்மல் ஐக்யூ வந்து 90லேருந்து 110% சொன்னோம் நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து அயோடின் சத்து மட்டும் உள்ள உப்பு வந்து கரெக்டாக அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கிடைக்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய ஐக்யூ 13% கூடும் எக்ஸ்ட்ரா. அவங்க நார்மலாக 90 இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம், இப்போ 103க்கு போயிடுவாங்க. இது இல்லாமல் அந்த தாய்மார்கள் வந்து முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கரெக்டாக அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 7% கூடும் ஐக்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா தாய்ப்பால்லையும் இந்த அயோடின் கரெக்டாக கொடுக்க வச்சது பார்த்தாலே 20% நம்பர் ஐக்யூ எவ்வளோ கூடுது, 20 கூடுது. அப்போ என்ன ஆகும், ஒரு நார்மலாக 90 இருக்கக்கூடிய ஒரு பார்டர் லைன் இதில் பிரெயின் டேமேஜில் இருந்தாங்கன்னா ஒரு 80லேருந்து 90க்குள்ளே இருந்தாங்கன்னா இது ரெண்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்களே அவங்க நார்மலாக ரீச் ஆகிடுவாங்க. அதனால தான் 2 முக்கியமானது வந்து ஒன்று அயோடைஸ்டு சால்ட் வந்து எல்லா நாட்கள்லையும் எல்லா இதுலேயும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்புறம் வந்து தாய்ப்பால் வந்து முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தவிர வேறு எந்த இணை உணவுகளும் கொடுக்காமல் குழந்தைய வளர்த்தாங்கன்னா அதில் ஒரு 7% ஐக்யூவும் 7% இதில் வந்து ஒரு 13 மொத்தம் 2 பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ஐக்யூ தாராளமாக குழந்தைங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போதைக்கு சொசைட்டியுடைய இது என்னென்னா அவங்க ஒவ்வொரு சைல்டும் சொசைட்டியோட பாப்புலேஷன் அதிகமாக காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. யார் பர்ஃபார்மன்ஸு இதில் வந்து அதிகமாக காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு இது பண்ணக்கூடியது வருது. அதனால் அந்த இது வந்து ஈஸியாக வரணும்னா இது 2 இருந்தாலே போதும். நேர்களே, இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அயோடின் குறைபாடும் தைராய்டு பிரச்சனைகளும் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட மகாத்மா காந்தி அரசு தொழுநோய் மருத்துவமனையின் உதவி இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள் தான் நம்ம நிலையத்திற்கு வந்து நம்ம கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம வந்து சால்ட் வழியாக நம்ம வந்து அயோடின் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கால்நடைகளுக்கு அயோடின் கொடுத்தா அது மூலியமாக வர நம்ம அந்த சத்துக்கள்லாம் வந்து அதுலேயும் வந்து அயோடின் சேருமா சார்? கால்நடைகளுக்குள்ள உணவுப் பொருட்கள்லையும் இந்த அயோடின் வந்து கலக்க சொல்கிறாங்க இப்போ கட்டாயமாக. அதுங்களுக்கும் வந்து அந்த விலங்கினங்களுக்கும் அதுவும் நமக்கு இறைச்சியாக போடுற விலங்கினங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை பார்த்து கொடுக்கணும். அவங்க அந்த விலங்கினங்களுக்கு வந்து சரியானபடி அயோடின் கிடைச்சாதான் அதுங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும், அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் நல்லாயிருக்கும், அதனுடைய ஈல்டு நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதுலேயுமே நிறைய குறைபாடுகள் கண்டுபிடிச்சி இப்போ கால்நடை தீவனங்கள் மற்ற இதுலேயுமே வந்து அயோடின் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஓகே சார். இப்போ இந்த அயோடினை வந்து சாதாரண உப்பு மாதிரி நம்ம வந்து சேமித்து வைக்கலாமா சார், இல்லை அதுக்கு தனியாக நம்ம வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஏதாவது தனியாக ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா சார்? இப்போ வந்து அயோடின் கலந்த உப்புக்கும் அயோடின் கலக்காத உப்புக்கும் பார்த்தாலும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வச்சு இது அயோடின் கலக்காத உப்பா இல்லை கலந்த உப்பா நம்மளால் வித்தியாசம் பண்ணி சொல்ல முடியாது. அப்புறம் என்ன செய்வாங்க, வீட்டில் பார்த்திங்கன்னா சில பொருள்களில் வந்து கொஞ்சம்
ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம மளிகை கடையிலே பார்த்துருப்பீங்க, உப்பு மூட்டை மட்டும் எங்கே இருக்குன்னா வெளியில் தான் இருக்கும். கடையில் ஃபஸ்ட்டு போனதுமே வெளியில் முதல்ல தான் உப்பு மூட்டை இருக்கும், மற்றெல்லாம் தான் மற்ற பொருள்கள் இதாக இருக்கும். அதாவது டேமேஜ் சீக்கிரம் ஆகாதுன்ற மாரி ஒரு இது இருந்தது. அதேமாரி வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ உப்பு வந்து மூடி வைக்க மாட்டோம். உப்பில் வந்து எறும்பு உட்கார்றதோ இல்லை ஈக்கள் உட்கார்றதோ நம்ம அதிகம் பார்த்துருக்க மாட்டோம். அதனால் என்ன செய்வாங்க, நிறைய பேர் அந்த உப்பு டப்பாவை திறந்தால் கரெக்டாக மூட மாட்டோம், மூடாமல் வச்சுருப்போம், அது பார்க்க இதிலே வச்சுருப்போம். இதில் என்ன ஒரே ஒரு இதுன்னா, நம்ம இந்த கலக்கக்கூடிய அயோடின் வந்து பொட்டாசியம் அயோடைட் ஆர் பொட்டாசியம் அயோடேட் என்ற கெமிக்கல் கலந்துருக்கும். அது வந்து அதேமாரி அந்த ப்ரொடக்ஷன் பாயிண்டில் 30 ppm இருக்கணும். இதில் வந்து ஹவுஸ் ஹோல்டில் வந்து 15 ppm. இது வந்து காற்றில் ஆவியாகக்கூடிய ஒரு கெமிக்கல். அப்போ என்ன ஆகும், அடுப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் சூடான இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து. அதனால் இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும். மற்ற பொருள்களை விட எட்டக கொஞ்சம் ஒரு 2 அடி நடந்து போய் எட்டக போய் எடுத்துருந்து ஷெல்ஃபில் போய் எடுத்துருந்தா கூட ஓகே தான். உப்பு வந்து அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. அப்புறம் மூடியே வைக்கிறது நல்லது. ஏன்னா ஆவியாகக்கூடிய ஒரு இது தன்மை உள்ள அந்த இது, அதனால் மூடி வச்சுருக்கணும். நம்ம என்ன தான் அது வந்து நிறைய தடவை அது எதுவுமே எந்த இதுவும் பூச்சி போட்டு வராதுன்றதுக்காக திறந்தே போட்டிருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமாக அப்பப்போ மூடி வைக்கின்றது நல்லது. சார், இப்போ நம்ம வந்து இந்த அயோடின் வந்து வெறும் சால்ட்டில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது உணவுப் பொருட்களில் நம்ம வந்து இருக்கா சார்? அது நம்ம வந்து உணவுப் பொருளாக நம்ம எடுக்கும்போது அந்த அயோடினும் நம்ம உடம்புல சேருமா சார்? இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து சீவீடு தான், சீவீடுன்றது கடல் பாசிகள்னு சொல்கிறோம்ல, அதில் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு அயோடின் கண்டென்ட் உள்ள ஒரு உணவுப் பொருள். பட் ஆனால் அந்த சீவீடு வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்க மாட்டோம். இப்போ மற்ற உணவு பொருள்கள் இல்லை பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அது மிக்ஸ் பண்ணி தான் அது நமக்கு கிடைக்கும். ஸோ அதேமாரி அப்புறம் சீ ஃபுட்டில் வந்து ஃபிஷ்ஷு மற்ற இது எல்லாத்துலேயுமே வந்து இது இருக்கக்கூடியது. எக்கு, மில்க் ப்ராடக்ட்ஸு இதுலேயுமே இருக்குது. வெஜிடபிள்ஸு இதுலேயும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய இது இருக்குது. அதேமாரி இது அந்த பாதாம் பருப்பு, மல்லாட்டை பயிறு இந்தமாரி இதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்தமாரி கொட்டை வகைகள்லேயும் இது வந்து நிறைய இருக்கக்கூடியது. பட் என்ன ஆகும்னா, இது இப்போ நிறைய பேருக்கு அந்த பயப்படவும் வேண்டாம். அதுமாரி நமக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடியது நாளாக என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து மண்ணினுடைய வளம் குறையிறதால தாவரங்கள் அதிலேருந்து வரக்கூடிய தாவரங்கள்லேயும் அந்த அயோடின் சத்து ரொம்ப குறைவாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம அதில் கிடைக்கக்கூடிய அயோடின் ரொம்ப குறைவான அளவுக்கு போய் சேர்றதால தான் இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 150 மைக்ரோகிராம் கண்டென்ட் வந்து அந்த சால்ட்டில் 5 கிராம் உப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் கிடைக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கணும். கூட குடைச்சாலும் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இது வந்து இப்போ வந்து சீ ஃபுட்டு இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிடுவாங்க ஜப்பான் பீப்புள். அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நமக்கு வந்து 150 மைக்ரோகிராம் தேவைன்னா அவங்க கிட்டத்தட்ட 1000 மைக்ரோகிராமுக்கு மேலே வந்து அயோடின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டெய்லியே அவங்களுடைய உணவுப் பொருள்களில் கிடைக்கிறது. அது டேமேஜ் எதுவும் உண்டாக்காது. அதிகப்படியாக இருக்கக்கூடியது வந்து கிட்னி வழியாக எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக உணவுப் பொருள் வழியாக கிடைச்சா ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அது எவ்வளோ இருக்குது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அப்புறம் இவ்வளோ ஒரு சர்விங்கில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு அந்த சரியான உணவுப் பொருள் நமக்கு கிடைக்குதா இல்லையான்றது ரொம்ப குறையிறதால தான் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட்டாக சேர்ந்துருக்கோம். இது வந்து நாம் மட்டும் இல்லை, இப்போ நம்ம 80க்கு அப்புறம் தான் இது வந்து நம்ம வந்து இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அயோடைஸ்டு சால்ட்டை கம்பல்சரி ஆக்கணும். வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா யூஎஸ் போன்ற வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா 1920 100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ அது அயோடின் சால்ட்டு மட்டும்தான் ஒரு முக்கியமான வெஹிக்கிள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ உணவுப் பொருட்கள் எவ்வளோ தரமான உணவுப் பொருட்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்பயும் இல்லை இப்பயும் கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுமே வந்து அயோடைஸ்டு சால்ட்டு தான் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அயோடைஸ்டு சால்ட் வந்து மக்களுக்கு கிடைக்கணுன்றது ஒரு 100 வருஷமாகவே உலகத்தில் உள்ள வளர்ந்த நாடுகளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக். அதனால் நாமளும் கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய நாடுகள்லேயும் அந்த வந்து உணவுப் பொருட்களுடைய தரம் கொஞ்சம், அதாவது மண்ணினுடைய வளம் குறைய உணவுப் பொருளுடைய சத்து கிடைக்கக்கூடிய சத்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதால பெட்டர் வந்து நம்ம அயோடைஸ்டு சால்ட்டை பார்த்து வாங்குறது, உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். ஆமா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க. சத்து குறைபாடு குறிப்பிட்டு அயோடின் சத்து இல்ல அப்படிங்கறத டெஸ்ட் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது என்ன பிசிக்கல் சிம்டம்ஸ் வச்சு இவங்களுக்கு உப்பு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்? முதல் கேள்வி. 2வது காய்டர், இது வந்து கழுத்து பகுதியில இந்த சத்து குறைபாடுனால ஏற்படும் குறிப்பிட்ட அயோடின் சத்து குறைபாடு. இதில் இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள்லாம் என்ன,
அண்ட் பெரியவர்களுக்கு காய்ச்சல் வரும்பொழுது, சிறியவர்களுக்கு வரும்பொழுது இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது எப்படி மாறுபடும்? இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரேடியோல உங்க ஆன்சர்ஸ் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம் மேடம். நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் பல அறிகுறிகளை. அத்தனை அறிகுறிகளும் அயோடின் குறைபாடுகள்லாம் வரக்கூடிய அறிகுறிகள் தான். அது இப்போ திரும்பி சொன்னோம்னா மற்ற நேயர்களுக்கு அது கொஞ்சம் அவ்வளோ இதுவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது வந்து வெறும் கழுத்துக்கு வீக்கத்தை மட்டும் உண்டாகக்கூடியது இல்லை, தலை பகுதியிலேருந்து கால் பகுதி. ஏன்னா இதனுடைய இது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் லிங்க் நிச்சயமாக ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலியமாவது இது திருப்பி வேணாலும் கேளுங்க. உடம்புடைய அத்தனை பாகத்துலேயும் இது வந்து மாறுதல்களை உண்டாக்கக்கூடியது. அதனால் வந்து அயோடின் சத்து குறைபாடுன்ற டவுட் வந்தாலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த வீக்கம் இருந்ததுன்னா வீக்கத்துக்கு நான் நடுவில் சொன்னேன், நீங்கள் அந்த அதில் கவனிச்சிருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. வீக்கத்தில் வந்து அந்த தைராய்டு சுரப்பியினோட வீக்கத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அது வந்து சில சமயம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் வந்து அவங்களுடைய இதில் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இது வந்து டிஎஸ்ஹெச்சோடைய அளவு வந்து நல்லா கூடி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த தைராக்சின் அதை வந்து நம்ம டேப்லெட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அளவுகள் வந்து அவங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இதை கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அதை கடைசி கேள்வி என்ன கேட்டாங்க? அந்த காய்டர் பற்றி கேட்டாங்க. காய்டர் அது வந்து ஆப்ரேஷன் வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண இந்த இது வந்து இருந்ததுன்னா டிஎஸ்ஹெச் குறைவாக அதிகமாக இருக்கிறதால வந்து வீக்கம் வருதுன்னா சிம்பிள் காய்டர், அதாவது கொலாய்டு காய்டர்னுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெறும் நீர் மட்டும்தான் இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸு ஸ்கேனில் தெரியும். அப்புறம் டிஸ்ஃபிகர்மெண்ட்டு சில பேருக்கு வந்து அது கழுத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கிறதால. அப்புறம் இன்னொரு சைடு ஹார்மோன், அதாவது 2 லோபு சொல்லுவோம். தைராய்டுடைய 2 ரைட் லோபு லெஃப்ட் லோபு 2 பாகம் இருக்கும். நடுவில் இஸ்மஸ்ன்றது ஒரு கனெக்டிங் போர்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லோபில் ஒரு லோபில் அந்த வீக்கம் இருந்ததுன்னா ஒரு லோபை எடுத்துட்டால் இன்னொரு லோபில் அது வேலை செய்யும். அதனால் நமக்கு அதுக்கு வேண்டிய இது கிடைச்சிட்ருக்கும். அந்த டிஸ்ஃபிகர் மட்டும் போயிடும் அது. அதனால் அது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. சில டைம்ஸ் வந்து சில கேன்சர்கள் தைராய்டில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது தைராய்டை வந்து எடுக்கவே ஃபுல்லாகவே தைராய்டு கிளாண்டே எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்தமாரி தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லாகவே எடுக்க வேண்டிய மாரி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து தைராய்டு நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்ருப்போம். எப்படி இப்போ வந்து டைப் 1 டயபிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து, அதாவது டைப் 2ன்றது ஏஜ்டு பீப்புளுக்கு வரக்கூடியது. டைப் 1 பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே தெரிய ஆரம்பிக்கிற டயபிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து நம்ம இன்சுலின் போட்டாகணும், வெளியிலேருந்து கொடுத்தாகணும். அதேமாரி தான் இந்த இதில் வந்து தைராய்டே ஃபுல்லாக எடுக்க வேண்டியது, கிளாண்டு ஃபுல்லாகவே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, மெடிக்கல் ரீசன்ஸால் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அவங்க. ஓகே சார், இன்றைக்கி வந்து நம்ம நிறைய வந்து அயோடின் அந்த குறைபாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அயோடின் எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்டோம். நேர்களே, நீங்கள் வந்து இனிமேல் நம்ம உப்பு வாங்கும்போது அயோடைஸ்டு சால்ட்டா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி அடுப்பு பக்கத்துலேயுமே அந்த அயோடைஸ்ட் சால்ட்டை வந்து வச்சுருக்காதீங்க. சார் வந்து சொன்னார், அது அடுப்பு பக்கத்தில் வச்சா வந்து ஆவியால் அந்த அயோடின் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொன்னார். நீங்களே அடுத்த நேரம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சுப்பிரமணியம் லாஸ்ட் பேட்டு. ஓகே சார், உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். சரி, ஓகே சார், நீங்கள் இப்போ டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் வந்து எனக்கு வயசு 79, மெல்லிஸா இருக்கேன், கிளிசன் மாதிரி இருக்கேன், ஒல்லியா. எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் மெடிசன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும்போது உடம்பு சரியில்லாத போது உங்களுக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வாங்கின, ஒரு சின்ன பாட்டில் கொடுத்து அதில் ஒரு நிறைய மாத்திரை இருந்தது. அதில் அரை மாத்திரை போட சொன்னாங்க சார். அது லைஃப் லாங் போடணுமா சார்? ஆமாம். தைராய்டு உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யக்கூடிய தைராய்டு ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஹைப்போ தைராய்டிஸ்ன்றது தைராய்டு குறைவாக வேலை செய்கிறது, ஹைப்பர் தைராய்டிஸ்ன்றது தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யக்கூடியது. அவங்களுக்கும் சில குறைபாடுகள் வரும். இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லீனாக இருக்கிறது, பால்பிட்டேஷன் அடிக்கடி படபடப்பு வர்றது, வெயிட்டு குறையிறது, டயரியா போகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். இதுக்கு நம்ம ஹைப்போ தைராய்டிஸில் என்னென்னலாம் நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட் சேஞ்சஸ் இது இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தைராய்டு கிராண்டை வேலை செய்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரியான சில மாத்திரைகள் இருக்குது. அதை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 5-10 அந்த பவரில் உங்களுக்கு உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொடுத்துருப்பாங்க. மேபி ஒரு ½ டேப்லெட் போதுன்றதால அதை உடச்சி சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஆனால் லைஃப் லாங் எடுக்கணும். தைராய்டு குறைவாக வேலை செஞ்சாலும் சரி, அதிகமாக வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து லைஃப் லாங் நீங்கள் எடுக்கிறது நல்லது.
இப்போ பிளட் டெஸ்ட்ல தெரியுமா சார்? ஆமாம்மா, பிளட் டெஸ்ட் நீங்கள் தைராய்டு ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்க நல்லது. அதுவும் இப்போ வர்ற மாத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு இதுக்குள்ள மாத்திரைகள் வந்து 120 மாத்திரைகள் வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல 100 மாத்திரைகள் கொண்ட டப்பாக்கள் வந்தது. இப்போ வந்து 120 மாத்திரைகள் வருது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு அந்த ஒரு டப்பா வரும். ஆமாம், 4 மாதத்துக்கு வரதால ஒரு 3 டப்பா முடிஞ்சதும் ஒரு தடவையாவது நீங்கள் ரத்தத்தில் செக் பண்ணிக்கிட்டது நல்லது. அது சார் ரீடிங் எவ்வளோ சார் இருக்கணும் அது? அதில் நார்மல் இது வரும் உங்களுக்கு வந்து அதாவது 5 TSH மட்டும் 5க்குள்ளே மெயின்டைன் ஆகணும். 5க்குள்ளே இருக்கணுமா சார்? TSH மட்டும், TS 3வது அளவு. அதாவது நான் சொல்கிறது அதில் 3-4 அளவு போட்டிருப்பாங்க. ஃப்ரீ T3 ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ரீ T4 எவ்வளோ இருக்குது, அப்புறம் டோட்டல் T3 எவ்வளோ இருக்குது, டோட்டல் T4 எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. ப்ளஸ் கடைசியாக எல்லாத்துலேயும் இருக்கிறது வந்து TSHன்ற ஒரு அளவு இருக்கும். அது வந்து 5க்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து அயோடின் மற்றும் தைராய்டு பிரச்சனைகளையும் பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம். சார் வந்து ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி பேசணும் அப்படின்னா அயோடின் குறைபாடும் தைராய்டு பிரச்சனைகள் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம கூட மகாத்மா காந்தி அரசு தொழுநோய் மருத்துவமனையின் உதவி இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள் தான் நம்ம நிலையத்திற்கு வந்து நம்ம கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும், நேர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.